வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னா ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் போட்டாச்சு. இந்த ஜேஇ மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸில் கரெக்ஷன்ஸ் விண்டோ பற்றி அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்களோ அவங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கரெக்ஷன்ஸ் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்னைக்கும் கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பனில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா jemains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு போய் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அதில் என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ்லேயே ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போட்டேன் அப்படிங்கிறவங்க உங்களோட கோர்சஸ்ஸு, மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கடுத்து ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸு, அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து ஜெண்டர், அது கேட்டகரி, ஃபீஸ் பேமெண்ட், ஏதாவது ஃபீஸ் வந்து ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணணும். ஃபீஸை பே பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒருக்காக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து நான் ஏப்ரல் செஷன்ஸ் தான் நியூவாக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கேன், அது ஜான் செஷன்ஸில் அப்ளிகேஷன்ஸ் போடவே இல்லை அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கடுத்து வந்து அட்ரஸு, அதுக்கடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோகிராஃப் இது எதையும் மாற்ற முடியாது. கேண்டிடேட்டோட நேம் மாற்றிக்கலாம். ஸோ கேண்டிடேட்டோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இந்த மூடில் ஏதாச்சும் ஒன்று மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றலாம். அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து ஜெண்டர், அதுக்கடுத்து வந்து கேட்டகரி, அதுக்கடுத்து சப் கேட்டகரி, அதுக்கடுத்து சிக்னேச்சர், அதுக்கடுத்து நீங்கள் வந்து பேப்பர்ஸ் வந்து ஏதாவது அடிஷ்னலாக எழுதுறீங்கன்னா பேப்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸு, அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எந்த மீடியத்தில் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னையோட லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த டேட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜெண்டர் வந்து மாற்றிட்டேன், இல்லை பட்சத்தில் நான் கேட்டகரியை மாற்றிட்டேன், இல்லை என்னோட கேண்டிடேட்டோட நேம் வந்து தவறுதலாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ப்ராப்பராக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி ப்ராப்பராக சேஃப் ஜோனில் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கோர்சஸ் ஆட் பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ஃபீஸையும் பே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்டிஏ வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு அனுப்புவாங்க. ஃபீஸை பே பண்ணல அப்படின்னா அட்மிட் கார்டு அனுப்ப மாட்டாங்க, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பேப்பர் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபீஸை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை பேப்பர் வந்து கரெக்டாக தான் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபீஸை வந்து பே பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ராப்பராக நீங்கள் ஆல்ரெடி ஃபீஸை பே பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இது வந்து லாஸ்ட் வார்னிங். ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.